ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சில்லுன்னு ஒரு டாப். இன்னைக்கான வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது என்னென்னா நோஸ் ஸ்ட்ரிப்பு. இது வந்து நம்ம நோஸில் உள்ள பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரிப்பு. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஹோம் ரெமெடியில் எப்படி வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நிறைய ரெமெடிஸ் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக யாருக்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஹெர்பல் வே செட் ஆகாது, டைம் இருக்காது, செட் ஆகாதுன்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. தென் வந்து ரொம்ப ஈஸியாக ஒர்க் இருக்கணும், ரொம்ப ஈஸியாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து இதோட அதை மிக்ஸ் பண்ணி அதோட இதை மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு செட்டே ஆகாதுப்பா அப்படின்னு இருப்பாங்களே, அவங்களுக்காக தான் இந்த நோஸ் ஸ்ட்ரிப்பு. இதன் மூலியமாக நம்ம வந்து பிளாக் ஹெட்ஸை ஒயிட் ஹெட்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற பிராண்டை பொறுத்து, இந்த ஹிப்ஹாப் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். தென் இது வந்து ஒரு கிளென்சிங் சார்கோல் நோஸ் ஸ்ட்ரிப்பு. ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இன்கேஸ் வந்து ஆயிலி ஸ்கின்னில் ட்ரை ஸ்கின்னு இல்லை நார்மல் ஸ்கின்னா இந்த சார்கோல் இது நோஸ் ஸ்ட்ரிப் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகலாம். ஸோ முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் விட்டுட்டு மாய்ஸ்சரைசிங் அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்குங்கிறனால இந்த நோஸ் ஸ்ட்ரிப்பு நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம அமேசானில் என்னென்ன ஆஃபரில் வாங்கியிருக்கேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ இதை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதோட இது வந்து எம்ஆர்பி வந்து 90 ருபீஸ். நம்மளுக்கு டெலிவரி சார்ஜோட சேம் இதே ரேஞ்சு தான் வருது. ஸோ இங்கே எங்கேயும் கிடைக்கல அப்படிங்கிறனால நான் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எத்தனை ஸ்ட்ரிப் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலே கொடுத்துருப்பாங்க 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட டீடைல் ரிவ்யூ அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுறது இதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களால் டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஹிப்ஹாப் நோஸ் ஸ்ட்ரிப்பு. இந்த பிராண்டு நோஸ் ஸ்ட்ரிப்பை நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிவிட்டு வாவ் அமேசிங், இந்த மாதிரி ஒரு நோஸ் ஸ்ட்ரிப் நான் பார்த்ததே இல்லை, அந்தளவுக்கு என்னோடய ஒயிட் ஹெட்ஸ் எடுக்குது, பிளாக் ஹெட்ஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிகிட்ருக்க இந்த ஹிப்ஹாப்போட நோஸ் ஸ்ட்ரிப்பை நானும் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதை உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும், நீங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் ஹிப்ஹாப் ஸ்கின் கேர் அப்படி போட்டிருக்காங்க. இது உண்மையாகவே ஸ்கின் கேர் தான், நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே கேர் பண்ணிக்குது. தென் கிளென்சிங் சார்கோல் நோஸ் ஸ்ட்ரிப்ஸு. சார்கோல் இப்போ ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் மாஸ்கில் நம்பர் 1 இருக்குது. ஸோ இந்த சார்கோல் நோஸ் ஸ்ட்ரிப்பும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்டு டெர்மட்டாலஜிக்கலி கிளினிக்கலி டெஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெயின்லெஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் ரிமூவல் ஆஃப் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ், ஆயில் அண்ட் டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், இது போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுது. அந்த ஒயிட் ஹெட்ஸும் நிறைய இதில் வந்து ஒயிட் ஹெட்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் எடுக்க முடியாது. பட் இந்த கிளென்சிங் சார்கோல் நோஸ் ஸ்ட்ரிப் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஒயிட் ஹெட்ஸ் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது. அண்டு எக்ஸஸ் ஆயிலாக இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய அழுக்கு தங்கியிருந்தாலும் இதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான், நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது எல்லாத்தையுமே நல்லாவே கிளியர் பண்ணி கொடுக்குது. இதோட விலையும் நம்ம எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் 90 ருபீஸில் நமக்கு 3 ஸ்ட்ரிப்பு கொடுக்குறாங்க. இதில் வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து நம்ம 10 டேஸ்க்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணாலும் இன்னாஃப் தான். கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் 10 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படி யூஸ் பண்ணால் இதில் இருக்க 3 ஸ்ட்ரிப்பு நம்ம 1 மாதத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிப்பை 90 ருபீஸ்க்கு 1 மந்த் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே இதோட ப்ரைஸ் வந்து அமேசிங்காக. இந்த ப்ரைஸில் நம்மளுக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் ரொம்ப அதிகமான ஒர்க்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே இது வந்து இந்த நோஸ் ஸ்ட்ரிப் வந்து நம்ம பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குது. நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஹோம் ரெமெடிஸ் சில பேருக்கு செட்டே ஆகாது, அது பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது. உண்மை தான் அது.
அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நோஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த நோஸ் ஸ்ட்ரிப்பு அமேசிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதில் வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹிப்ஹாப் வந்து ஒரு கிளென்சிங் சார்கோல் நோஸ் ஸ்ட்ரிப்பு, நம்மளோட பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் வந்து இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒய் ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து ஹிப்ஹாப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக பெயின்லெஸ்ஸாக ரிமூவ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய வந்து உண்மை தான், ரொம்ப ஈஸியாக தான் ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அண்ட் வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. தென் வந்து என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் வந்து இது வந்து எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதை பர்ஃபெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ரிப்பை வந்து ஓப்பன் பண்ண உடனே இமீடியட்டாக யூஸ் பண்ணிடணும். செகண்ட் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நோஸ் வந்து ஈரமாக இருக்கணும். ட்ரையாக இருக்கும்போது இது ஒட்டிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ணணும். அது மாதிரி 10 நிமிஷத்துக்கு மேலே இதை விட்டுட்டா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இன்கேஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வாட்டர் வச்சு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கண்ணுக்கிட்ட இன்கேஸ் வந்து தெரியாமல் கண்ணுக்கிட்ட அந்த மாதிரி ஒட்டிக்கிச்சுன்னா வாட்டர் வச்சு எடுத்துருங்க. அண்ட் எப்போதும் போல் தான் கீபோர்ட் சில்ட்ரன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் நம்பர் 1 வெட்டிட்டு, அண்ட் நம்பர் 2 வந்து பீல் இட், அண்டு நம்பர் 3 வந்து பேஸ்ட் இட், அண்டு 4 வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து புல் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பீல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இது வந்து டெமோ பார்த்துக்கிட்டே வேறு என்னெல்லாம் இது வந்து இதில் வந்து குயிக் டிப்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை வாங்கினாலே உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இதை நம்ம டெமோ பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து இருக்கிறதெல்லாம் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இது 100% நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்துருக்காங்க. இது உண்மையாக என்னன்னு தெரில, பட் உண்மையாகவே இது நல்லாயிருக்கு. தென் வந்து இது சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்னு கொடுத்துருக்காங்க. இது உண்மை தான். என்னோடது வந்து ட்ரை ஸ்கின், ஆனாலும் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ட்ரை ஆகலை. ஏன்னா சார்கோல் யூஸ் பண்ண ட்ரை ஆகும், பட் இது ட்ரை ஆகலை, எதுவுமே ஆகலை, ரொம்பவே கிளியராக நல்லா இருந்தது. பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ட்ரையாக இருந்து நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிடல, இன்கேஸ் ஏதாவது ட்ரை ஆகிடுச்சுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசிங் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு இது நீடு இருக்காது, நல்லா இருக்குது இது. மொத்தத்தில் இந்த நோஸ் ஸ்ட்ரிப் வந்து ஒரு இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுக்குற ஒரு ஈஸியான மெத்தடுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வார்ம் வாட்டர் வச்சு ஒரு டவலை வந்து அதில் டிப் பண்ணி இந்த மாதிரி நோஸில் வந்து ஒத்தி எடுத்துருங்க. உங்களால் முடிஞ்சால் ஸ்ட்ரீம் கூட பண்ணலாம். டைம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரீம் கூட பண்ணலாம். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் இந்த மாதிரி ஒரு டவலை ஒத்தி எடுத்து உங்களோட நோஸில் வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இல்லைனா சும்மா நார்மலாக உங்கள் கையை வச்சு கூட கொஞ்சோண்டு தண்ணி வார்ம் வாட்டர் வச்சு உங்கள் நோஸை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரிப்பு. இதோட பேக்கேஜிங்லாம் ரொம்ப கிளியராக ரொம்பவே நல்லா இருந்தது. இது இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு உங்களோட நோஸில் வந்து அப்படியே ஒட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி இருக்கிற பார்ட் வந்து மேலே இருக்கணும். அதிலே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு புரியும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சரியாக ஒட்டலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி ஒட்டி விடுங்க. அதுலேயும் பாக்ஸ்லேயும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி ஒட்டி விடுங்க. நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு அதிகமாக இருக்குது, அது நம்மளுக்கு எது நீடுன்னு உங்களுக்கு தெரியும், எந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. பிளாக்ஹெட்ஸ் ஒயிட்ஹெட்ஸ் அதனால் இனிமேல் நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஒரு 10 மினிட்ஸ் தான். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து பீல் பண்ணி எடுத்துருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதை பீல் பண்ண போகிறேன்.
இது பெயின்லெஸ் தான் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு கொஞ்சம் பெயினாக இருந்த மாதிரி இருந்தது. பட் வந்து அந்தளவுக்கு இல்லை. எனக்கு வந்து சும்மா நார்மலாகவே சின்னதாக பீல் ஆஃப் மாஸ்க்கு போட்டாலே கொஞ்சம் பெயினாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் அந்தளவுக்குலாம் இல்லை. நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். எனக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் அவ்வளோவா கிடையவே கிடையாது. பட் இதை பார்த்ததுக்கப்புறம் ஒயிட் ஹெட்ஸ் வந்து கொஞ்சம் இருந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நான் பேக்கில் ரெகுலராக போடுவேன் ஹெர்பல் பேக்கு. ஸோ எனக்கு அவ்வளோவா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதில்லை. பட் இந்த ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நான் இன்னொரு ஸ்ட்ரிப்பு யூஸ் பண்ணேன். அதில் வந்து ரொம்பவே இல்லை, ஒன்றுமே இல்லை. பட் வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒயிட் ஹெட்ஸ் மட்டும் அங்கங்கே இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ தான் கிளியராக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தாலுமே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற டே க்ரீம்லேயோ இல்லை நம்ம டெய்லி போகிற ஃபேஸ் வாஷ் மூலியமாவோ எப்படி கூட வரலாம். ஸோ வந்து நோ ஸ்ட்ரிப் வந்து நம்மளை நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணுது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். இது யூஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமும் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணமோ ஒரு வார்ம் வாட்டர் வச்சு ஒத்தி எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி ஆஃப்டர் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் வார்ம் வாட்டர் வச்சு நீங்கள் ஒத்தி எடுத்துருங்க. ரொம்ப கிளியராக இருக்கும் உங்களோட நோஸு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே கீழே போய் ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.